Assalamu alaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல குழுன்னு சூப்பரான பாதாம் பிசின் வச்சு ஹல்வா அதுதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வஸ்ட் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பிசின் ஹல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பிசின் வந்து நம்ம ஊற வைக்கணும். நான் காலையில் 10 மணிக்கு ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் ஹல்வா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் ஒரு 5 மணி இருக்கும், நல்லா ஊறி வந்திருக்கு. இதே நீங்கள் காலையில் ஹல்வா செய்யணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நான் ஒரு 6லேருந்து 7 பாதாம் பிசின் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நாம் மெஷரிங் கப்பில் அளந்து பார்க்கலாம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதில் அளந்துக்கோங்க. அதிலே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ மெஷரிங் கப்பில் நமக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் பிசின் இருக்குது. அடுத்து 3/4 கப் அளவுக்கு நான் சீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா எந்த கப்பில் நீங்கள் பாதாம் பிசின் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நீங்கள் சீனி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அளவு. இப்போ வாங்க ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு கரைஞ்சிடக்கூடாது. கரைஞ்சிச்சு அப்படின்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே மாவு வறுத்துட்டு இருக்கும்போதே நம்ம எந்த கப்பில் பாதாம் பிசின் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. ஆனால் அடிக்கடி எடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல 1/2 கப் தண்ணி அதை மொத்தமாக சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, மேலே தெரிக்கும் இல்லைனா. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு கட்டியாக விழுற மாதிரி இருக்கும். நம்ம கிளற நான் ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இந்த மாவு கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நாம் கிளறி விட்டு எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் வெயிட் கெயினுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம். இப்போ 3வது டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ கலந்து விட மாவு கொஞ்சம் கெட்டியாகி வரும். வெயிட் கெயினுக்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுக்கிறீங்கன்னா பாலில் கலந்தோ இல்லை இந்த மாதிரி ஹல்வா செஞ்சோ சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா லெமன் ஜூஸில் பாதாம் பிசின் சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நம்ம நல்ல திக்காகி வந்துருச்சு மாவு. அடுத்து பாதாம் பிசின் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 20 செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே நம்ம சீனி சேர்த்துக்கலாம். நான் இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் பிசின் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். ஆனால் நம்ம கலந்து விட சூப்பராக கெட்டியாகி வந்துடும். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகி கடாயில் ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி நான் சேர்த்துருக்க 3/4 கப் சீனி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 5 முந்திரி பருப்பு எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நெய்யில் வறுக்காமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதையே நீங்கள் டேபிள் ஸ்பூனில் சேர்க்குறா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் சூப்பராக ஹல்வா செட் ஆகி வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம பாதாம் பிசின் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி லைட் கலரில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேசரி பவுடர் இருக்கும்ல அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்பூனில் ஹல்வா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்க்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. கடாயில் கொஞ்சம் ஹல்வா இருக்குது. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஆறிடுச்சு. அதனால் நான் இப்போ கையில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. அதே நேரம் வாயில் வச்சது நல்லா கரைஞ்சி போகுது. நாம் சேர்த்துருக்க இனிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.